ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ வேணும் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், அண்ட் எப்படியெல்லாம் உங்களோட சேனல் வந்து க்ரோ பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு அதாவது ஆன்சர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக ரன் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாட்டு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி அதாவது லாகின் பண்ணியாச்சு. ஸோ நான் சொல்ல போகிற ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெண்டாவது ஸ்டெப் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோவாக இருக்கான ஒரு மெயின் ரீசனே சொல்லலாம். ஸோ செகண்டாக சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எக்கச்சக்கமான கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. உங்களோட சேனலில் எந்த கண்டென்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது டெக் கண்டென்ட் இருக்கு, அந்த பிளாக், அதாவது ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. உங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு நான் பாத்தீங்கன்னா டெக் ரிலேட்டடான கண்டென்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா டெக் கண்டென்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டெக் கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா என்னால் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கண்டென்ட்ல உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அண்ட் எந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களால டெய்லி வீடியோஸ் எல்லாமே போட முடியுமோ அந்த கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு கண்டென்ட் அதாவது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, இந்த வீடியோஸில் இருக்கிற நம்ம வீடியோ எடுத்து போட்டாலே போதும் ஈஸியாக நம்மளோட சேனலை க்ரோ பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை அதாவது இந்த செகண்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதாவது கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களோட சேனலை வந்து ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலை வந்து நீங்கள் வந்து க்ரோ பண்ண முடியும். அதுக்கப்புறமா மூணாவதாக பார்த்தீங்கன்னா சேனல் நேம். ஸோ நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அந்த சேனல் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கண்டென்ட் ரிலேட்டட் நேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேமுக்கு நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நவா டெக்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுட் ரிவ்யூஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனல் நேம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். நல்லாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல் நேம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சேனல் நேம் வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் வச்ச பேரையே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்கிற நேமே தூக்கி அப்படியே வச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நீங்கள் வந்து நேம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதாவது சர்ச் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். அண்ட் யாருமே வைக்காத நேம்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், அண்ட் டிஃப்ரெண்ட்ஸாகவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் அண்ட் சேனல் கண்டென்ட் எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து எதில் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட் வரும். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேமராவெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவையில்லை. ஸோ இருக்கிறவங்க நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்ககிட்ட கேமரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்ககிட்ட என்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்களோட யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலாம். நம்மளால ஒரு குவாலிட்டி வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு குவாலிட்டியான ஒரு மொபைல் இருந்தாலே போதும், ஈஸியாக அதிலே ஷூட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப் நான் வந்து என்ன
சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எதுல வந்து நீங்க வந்து எடிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அதாவது கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா இந்த கைன் மாஸ்டர் ஆப்ல தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்கே தெரியலனாலும் கவலையே வேணாம். இந்த கைன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து எடிட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதில் வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறமா வேற நீங்க வந்து வேற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸாக உங்களுக்கு எடிட்டிங் எதுவுமே தெரியலனா இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ல எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 70% பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மளோட அதாவது 6th ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டா உங்களோட சேனல்ல பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ண வீடியோஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்து அதாவது அப்லோட் பண்ண அதாவது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது நீங்க என்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோக்கான ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டைட்டில் கொடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மொபைல் ரிவ்யூ போடுறேன்னா போக்கோ X3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் ரிவ்யூ போடுறேன்னா போக்கோ X3 ரிவ்யூ இன் தமிழ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைட்டில் கொடுப்பேன். நீங்க எந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு சேம் ஆகிற மாதிரி நீங்க வந்து டைட்டில் கொடுக்கணும். வேற டைட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வியூஸ்மே வராது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது கிரியேட் பண்ண வீடியோ அண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு எந்த டைட்டில் கொடுத்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்க உங்களுக்கு தோணுதோ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் வருவீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீடியோவில் என்ன வந்து சொன்னீங்களோ அதுவே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70% நாம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா யூடியூப் ரூல்ஸ் எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்மளோட யூடியூப் ரூல்ஸ் அதாவது 6th ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் ரூல்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அண்ட் உங்களோட வீடியோஸோட வாட்ச் ஹவர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரீச் பண்ணணும். ஸோ இந்த 2 ரூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னொரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சேனல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2021ல பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுமே அதாவது கிளியரா அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க. உங்க சேனல் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஈஸியா நீங்க வந்து மானிடைசேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இதுதான் 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர் அண்ட் உங்களுடைய சேனல்ல எதுவுமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மூணுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அண்ட் 4000 வாட்ச் ஹவரும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட சேனலுக்கு வந்து மானிடைசேஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ நாம வந்து இதுக்கு மேல நம்ம வந்து ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போ வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வித்ட்ரா பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ உங்களோட பேங்க் பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சஸ்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களோட சேனலை வந்து கொண்டு வர முடியும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க அண்ட் இல்லை ஸ்டார்ட் பண்ணி அதாவது ரன் பண்ணிட்டு இருக்கணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் இந்த மூணு கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற பிகினர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசான டெக் அப்டேட்ஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.